Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். alight motion app ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு நான் புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ் மாதிரி நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ அந்த ஒரு லிரிக்ஸ் எங்கே முடியுதுன்றதை பார்த்து புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 4 லிரிக்ஸ் வரும். ஸோ இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நான் இமேஜஸ்லாம் லைனாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி புக் மார்க் வச்சுட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டு ஆர்ஜிபி கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஜிபி கலர் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஆர் இருக்கும், அது ஜிஆர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இது காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆஸ்லேட் அப்படின்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆஸ்லேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் 45 டிகிரி இருக்கும். ஸோ 90 டிகிரி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 45ல கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 90 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. 2ல் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த 2லே ஆட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண முடியும். அதோட வேல்யூ 0ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்லேட் அப்படின்னு இருக்கும், சாரி மேக்னிடியூடு இருக்கும். ஸோ அதில் அதே பிளேஸ்லேயே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ 226க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 226 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா எண்டில், அதோட கீ ஃப்ரேம் 0ல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேக் ட்ரான்சிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷேக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நமக்கு பிளாக் கலர் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிரர் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக் ஆகுறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஸோ அதுக்காண்டி தான் டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிரிக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எஃபர்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டில் உள்ளதுக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்தமாக காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆர்ஜிபி ஆட் பண்ணனால இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே அதை ஆட் பண்ணிட்டதுனால நான் இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ தான் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பார்த்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சென்டர் அலைன்மெண்ட் கூட கொடுத்து இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு டிக் ஐக்கான் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்னோட சேனலோட நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு லிரிக்ஸை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இமேஜஸ்க்கும் வந்துட்டு புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸை வந்துட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். அதுக்காக புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் க்ரியேஷன்றதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய சேனல் நேமே வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ரியா வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு தமிழ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ என்னோட சேனல் நேம் தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிரிக்ஸை வந்துட்டு காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டு ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு க்ளோ இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு 100ல் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 46.5ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, 46.5. தென் வந்துட்டு ஆல்ஃபா இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 100ல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 0.09ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஸோ அதோட கலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு எல்லா லிரிக்ஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ லிரிக்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ப்ரிவியூவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஹார்ட் ஷேப்லாம் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதோட ஃபாண்ட்டையும் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட்டு அந்த ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதோட சைஸை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு அதோட கலரையும் வந்து ஒயிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட சைஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ டிக் ஐக்கான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஹார்ட்டை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணும் தென் எப்படி வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம வீடியோட எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ஹார்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிரிக்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஹார்ட் இருக்கா மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிரிக்ஸுமே எல்லா ஒரே மாதிரி ஹார்ட் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க இந்த ஹார்ட்டில் வந்துட்டு மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஹார்ட் மூமெண்ட் பண்ண வைக்கிறது எல்லாமே இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் மட்டும்தான். ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்க்கலாம். போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த டைரக்ஷனில் வேணுமோ இந்த மாதிரி மூவ் பண்ண வைக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட். ஓகேவா? இந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ஜூம் ஆப்ஷன். ஸோ இது தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜூம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வேணுன்றதை இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மேலே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு
உங்களோட ஐடியாவில் தான் ஓகேவா. ஸோ இந்த மூவ் வந்துட்டு எங்கேருந்துலாம் வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இங்கேருந்து தான் மூவ் ஆகணும். ஸோ அதனால் அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சென்டராக கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். இருங்க, நான் வந்துட்டு ஆடியோவோட சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹார்ட்டை வந்துட்டு ஸோ இந்த ஹார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதை வந்துட்டு இந்த சைடுக்கும் தென் இதை வந்துட்டு இந்த சைடுக்கும், அதாவது அந்த லிரிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நிறைய வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணி இதில் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹார்ட் இங்கே இருக்குது, இந்த ஹார்ட் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு ஹார்ட்டும் வந்துட்டு பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் அதை ஆப்போசிட் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா வந்துட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஹார்ட்டோட பிளேஸில் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த கேப் இல்லாத மாதிரி கரெக்டாக செட் பண்ணணும், ஓகேவா. ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த பிளேஸ்லேயே வந்து டிஃபால்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டை வந்துட்டு நம்ம இந்த பிளேஸ்க்கு கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ எந்த பிளேஸில் அது இருந்துச்சோ, ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளேஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதோட லாஸ்ட்டில் வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டு ஸோ இதை வந்துட்டு அந்த கேர்ளோட ஹெட்டில் வந்து இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹார்ட்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த க்ளோ ஆப்ஷன் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த க்ளோ எஃபர்ட் வந்து அந்த ஹார்ட் எஃபர்ட்க்கும் இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.